உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்த நேரத்துல தூங்காம இங்க நின்னுகிட்டு இருக்க? தூக்கம் வரலங்க, அதான். எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஜானகி? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி நினைச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் ஏதோ மாய பக்கம் நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க. உன்னோட இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு தெரியல. இது உன் பக்கம் எந்த தப்புமே இல்ல ஜானகி. மாயாவ நீதான் கூட்டிட்டு வந்த, அவளுக்கு நீதான் ஆதரவா நின்ன. ஆனா அதனால அவ பண்ற விஷயத்துக்கெல்லாம் நீ காரணமாக மாட்ட. மாயா இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கா. அது அவளோட முடிவு. அத நாம தடுக்க முடியாது. அந்த முடிவுக்கு பின்னால அவளோட அப்பா இருக்கான். சொந்த அப்பாவுக்கு இருக்கிற உரிமையை மீறி நமக்கு அவன் மேல எந்த உரிமையும் இல்லை. அதனாலதான் நான் அவளோட அப்பா கிட்ட மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பத்தி பேசினேனே தவிர மாயா கிட்ட எதுவுமே பேசல. அவ அவ தப்பு பண்றாங்க, அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. தாம் பண்றது தப்புன்னு அவளுக்கு புரியுற வரைக்கும் நாம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவதான் மாறணும், நாம மாத்த முடியாது. நீ எதையும் யோசிக்காம தூங்கு. நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஜானகி. இல்லங்க, அது என்னன்னா நான் சொன்ன கேளு ஜானகி. ஐயோ இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம். ஜானகி, எல்லாம் கை மீறி போனதுக்கு அப்புறம் இனி பேசி என்ன ஆக போகுது? ஊர் தலைவர்ங்கிற முறையில நம்ம கல்யாணத்துக்கு போய் நம்ம செய்ய வேண்டிய சீரை செஞ்சுட்டு வந்துடலாம். தோட அவளை மறந்துடலாம். அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, அலங்காரத்தெல்லாம் கொஞ்சம் வேகமா பண்ணுங்கண்ணே. கல்யாணம் நாளைக்கு இல்ல, இன்னைக்குதான். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல இது உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். வேலை எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. அண்ணே, பேனர்லாம் அப்படியே இருக்கு. ஆமா, அந்த 2 பேர் இருந்தானுங்களே, அந்த தடி பசங்க எங்க? சேர் எடுத்துட்டு வர போயிருக்காங்க சார். ஏன்னா அவனுங்க வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்ப ஏன் போனானுங்களா? போகாம இப்படி அப்புறம் சேர் எல்லாம் யார் எடுத்துட்டு வருவாங்க? அண்ணே, அவனுங்களை விட்டுட்டு நீங்க போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.